கல்லீரல் நமது உடலில் எப்படியெல்லாம் செயலாற்றுகிறது, அந்த உறுப்பினுடைய பயன் என்ன என்பதை பற்றி நான் படித்ததை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். மது அருந்தினால் 2 மணி நேரத்தில் சிறுநீராக வெளியேற்றப்படுகிறது. ஆனால் ஆல்கஹால் 5 நொடியில் இரத்தத்தில் கலந்து விடுகிறது. இரத்தத்தில் ஆல்கஹாலை பிரித்து எடுப்பதற்கு இதயத்திற்கு சீரான இரத்த ஓட்டத்தை கொடுப்பதே கல்லீரலின் போராட்டம். மனிதனுக்கு போதையாக மூளையின் நரம்புகள் தூண்டப்படுகிறது. அதனால்தான் போதை ஏற்படுகிறது. கல்லீரல் சரியாக வேலை செய்யவில்லை என்றால் மது அருந்திய உடனே மனிதன் இறந்து விடுவான். அவனை காப்பாற்றவும் இரத்தத்திலிருந்து ஆல்கஹாலை பிரிக்கவும் ஒரு நொடி கூட ஓயாமல் உழைக்கிறது. 1000ற்கு மேலான என்சைம்களை உருவாக்குகிறது. உடலில் சிறிய காயம் ஏற்பட்டு இரத்தம் வெளியேறினால் மூளை கல்லீரலுக்கு தான் தகவல் அனுப்பும். உடனே இரத்தம் வெளியேறும் இடத்திற்கு புரோகித்ரோம்பின் என்ற ரசாயனத்தை அனுப்பி சிலந்தி வலை போன்ற ஒரு அமைப்பை உருவாக்கி இரத்தத்தை உறையச் செய்கிறது. கல்லீரல் இந்த வேலையை செய்யவில்லை என்றால் நம்மை கொல்ல சிறிய காயம் போதும். தலைவலி, உடல் சோர்வு அனைத்திற்கும் ஆங்கில மாத்திரையை சாப்பிடும்போது அதில் உள்ள நச்சுத்தன்மையை உடலில் சேராமல் தடுத்து நிறுத்துகிறது. கல்லீரல் சரியில்லை என்றால் எந்த உணவும் செரிக்காது. மூளையின் முக்கியமான ஜீரண உறுப்பு இது. அளவுக்கு அதிகமாக மது அருந்தக்கூடாது. அப்படி அருந்தும்போது கல்லீரல் வீக்கம் ஏற்படும். கல்லீரல் என்பது கழுதை போன்று என்று கூறுவார்கள். பொதி சுமக்கின்ற வரை சுமக்கும். சுமக்காமல் படுத்துவிட்டால் திரும்ப கழுதை எழுந்திருக்காது. அதை போல வேலை செய்கின்ற வரை கல்லீரல் வேலை செய்யும். அதால் முடியாமல் நின்று போய்விட்டால் திரும்பவும் அது செயலாற்றாது. எனவே கல்லீரலை காப்பாற்ற மதுவையும் புகையையும் தவிர்க்க வேண்டும். பாலில் செய்யப்படுகின்ற காஃபி, டீ, செயற்கை குளிர்பானங்களை தவிர்க்க வேண்டும். கருப்பட்டி காஃபி, இஞ்சி டீ, பதநீர், இயற்கை பானம், பழச்சாறுகள் பயன்படுத்தலாம். சாப்பிடும்போது மெதுவாக நன்றாக மென்று சாப்பிட வேண்டும். அதிக உடலில் ஏற்படும் சோர்வு இருந்தால் நன்றாக ஓய்வெடுக்க வேண்டும். எதற்கெடுத்தாலும் ஆங்கில மாத்திரைகள் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். கல்லீரலை காப்போம், நலமுடன் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.